நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே புதுச்சேரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் ஃபெஞ்சல் அல்லது ஃபெங்கல் புயலினுடைய மையப்பகுதியானது தற்பொழுது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை 30 நிமிடங்கள்னு சொல்லலாம். இதில் நம்ம 12:30 மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் தான். இன்றைக்கு தேதி 1/12/2024, அதாவது டிசம்பர் மாதம் 1ஆம் நாள் 2024ஆம் வருடம். நேற்று இரவு அந்த புயலினுடைய வெளிப்புற பகுதியானது புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கரையை கடக்க தொடங்கி, அதன் பிறகு மையப்பகுதியானது தற்பொழுது தான் சில மணி நேரங்களுக்கு முன்பாக கரையை கடக்க தொடங்கியது. தொடர்ச்சியாக கரையை கடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது அடர்த்தியான மழை மேகங்கள் தொடர்ச்சியாக புதுச்சேரி, விழுப்புரம், விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில், மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விழுந்து கொண்டிருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமே படுவீங்க. புதுச்சேரி பகுதிகளில் கடகடன்னு 400 மில்லிமீட்டர் அளவு மழையை கடந்து விட்டது. புதுச்சேரியில் மட்டும் கிடையாது, புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் 400 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக மழையானது மேலும் பதிவாகி கொண்டிருக்கிறது. 500 மில்லிமீட்டர் அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகலாம். இதே நிலை தொடர்ந்தது அப்படிங்கும்பொழுது சுழற்சியானது கரையை கடந்து விட்டதென்றால் அதன் பிறகு நிலப்பகுதிகளில் அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், டீப் டிப்ரெஷன் என்கிற பனிநிலையை அடைந்து அது மேற்கு தென்மேற்கு திசையில் நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி அது நகர்ந்து செஞ்சிச்சுனாக்கா உட்பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கு, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகளுக்கு, அதே போல் சேலம் மாவட்ட பகுதிகளில் தற்சமயமே அங்கெல்லாம் மழை மேகங்கள் இருக்குது. பட் சுழற்சி அது உள்ளே நகரும்பொழுது கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு. இப்பொழுது சுழற்சி கடலுக்கு நெருக்கத்தில் இருக்கும்பொழுது கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது வேறு. அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ மேற்கூள் மாவட்டங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகும். இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதாவது இந்த சுழற்சி கரையை கடந்து நிலப்பகுதிகளில் நகர முற்பட்ட பிறகு தான் அதெல்லாம் நடக்க போகுது. இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா அடர்த்தியான மழை மேகங்கள், அந்த மைய கண் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த கண் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வால்னு சொல்லுவோம், ஐவால்னு, அந்த அடர்த்தியான மழை மேகங்கள் திண்டிவனம், புதுச்சேரி மற்றும் விக்கிரவாண்டி பகுதிகளில் விழுந்து கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக. இப்போ கூட பார்த்திங்கனாக்கா மழை அளவு என்பது வேரி ஆகிட்டே இருக்குது. இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் பார்க்கும்பொழுது அப்பொழுது பதிவாகி இருந்த அந்த மழை அளவுகளுடன் ஒப்பிடுகையில் இப்பொழுது தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதுதான் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இந்த நேரத்தில். ஸோ நான் தொடர்ச்சியாக அதை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலுமே இந்த காணொலியை இப்போ நான் பதிவு செய்து தீரணும்னு முடிவு பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி புயல் கரையை கடந்த பிறகு அந்த மையப்பகுதி உள்ளே லேண்ட் ஆன பிறகு பதிவு பண்ணலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நிலைமை அப்படி இல்லை. இன்னும் நேரம் இருக்குது, அது இன்னும் நேரமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அது முழுமையாக புயலானது கரையை கடப்பதற்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். மழையானது இதே வேகத்தில் தொடர்கிற பட்சத்தில் இது ஒரு வரலாறு சிறப்புமிக்க மழை தான். அதில் மாற்றங்கள் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபாலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. புயல் புதுச்சேரிக்கு அருகில் லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்பாகவே, ஒரு 10 நாளைக்கு முன்பிலிருந்தே பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஃபெங்கல்னு ஒரு புயல் அதாவது அடுத்து ஒரு புயல் உருவாகலாம், அதற்கு ஃபெங்கல் என்கிற பெயர் சூட்டப்படலாம். இப்போ அதை ஃபெஞ்சல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அழைக்கிறோம். கத்தார் நாட்டின் சொல்லது அவங்க உச்சரிப்பு முறையில் நம்ம வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அது கரையை கடந்ததுன்னா புதுச்சேரி அருகில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த அளவிற்கு மழைப்பொழிவு இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. நம்ம ஒரு 200 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ அதை விட டபுளாக போயிட்டுருக்கு, தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்குது. இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக அதனுடைய அந்த மழை அளவுகளை நம்ம பார்த்துடலாம். அதன் பிறகு நான் மழை மேகங்கள் எந்த அளவிற்கு படர்ந்து இருக்குது உட்பகுதிகளில் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ நம்ம மழை அளவுகளை லைட்டாக பார்த்துடலாம். சில பகுதிகளின் மழை அளவுகள் தான் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ 418 மில்லிமீட்டருங்க. ஸோ ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ கொட்டுதுன்னு அர்த்தம் மழை. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா 300 மில்லிமீட்டர் அளவு மழை இருந்தது. அடுத்த ஒரு மணி நேரத்திலே பார்த்திங்கனாக்கா 400 மில்லிமீட்டர் ஆகிட்டு.
அப்போ அது எந்த அளவிற்கு வலுவான அடர்த்தியான மழை மேகம் நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. 1 மணி நேரம் அது ஒரு இடத்துல இருந்ததுனாக்கா 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பொழிவை அந்த பகுதிகளுக்கு வழங்குது. அந்த மாதிரியான ஒரு அடர்த்தியான ஒரு மழை மேகம் வந்து தொடர்ச்சியாக புதுச்சேரி பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக இது வந்து ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இது வந்து ஒரு அபாயகரமான விஷயம் கூட. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களிலும் இப்போ வீடுகளில் கூட நீர் வந்து புகுந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இப்போ மயிலம் பகுதிகளில் 429 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அப்போ திண்டிவனத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த அளவுக்கு தான் மழையானது 450 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு கூட பதிவாகி இருக்கலாம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போகுங்கிறதே இப்போ என்னால் வந்து யூகிக்க முடியல. இதே நிலைமை நீடிச்சதுனாக்கா என்ன மாதிரி இருக்கும், அண்ட் இதை வந்து எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியல. நான் வந்து எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இதை நான் வந்து ஒத்துக்கிறேன். மழை பதிவாகும்னு எதிர்பார்த்தேன். புதுச்சேரிக்கு கண்டிப்பாக இந்த சுழற்சி வந்து பலன் வழங்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் வந்து இந்த அளவிற்கு ஒரு மேசிவான ரெயின்ஃபாலை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. புதுச்சேரியிலேருந்து யாராவது இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஏற்கனவே புயல் வந்து அங்கே நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு மழை பதிவாகும்பொழுது நிச்சயமாக இது வந்து இடையூறு வழங்கக்கூடிய ஒரு மழை தான். என்ன தான் வந்து நம்ம அந்த எப்படி சொல்கிறது, அந்த கட்டுமான அடிப்படையில் இப்போ ஃப்ரெஞ்சுக்காரர்களினுடைய கட்டுமானம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் ஓல்டு டவுனில். பட் நகரமயமாக்கல் வந்து விரிவுபடுத்திய பிறகு இப்பொழுது புதுச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு வெப்பசலன மழை பதிவான காலகட்டத்திலேயே மழையானது தேங்கி நின்றது சாலையில். அதை ஒருத்தவங்க எனக்கு காணொலியாகவும் பதிவு செய்து அனுப்பியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அது தொடர்பாக கூட நான் பேசியிருந்தேன். புதுச்சேரியில் இப்போ சமீப காலமாக நகரமயமாக்கலில் திட்டமிடல்களை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. பட்டு இது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் புதுச்சேரி மக்கள் வந்து மிகவும் மன உறுதியும் தைரியம் மிக்கவர்கள். இதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதே போல் விழுப்புரம், புதுச்சேரிக்கு மட்டும் கிடையாது, விழுப்புரம், திண்டிவனம், விக்கிரவாண்டி அனைத்து நகரங்களில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்களும் தோழர்களும் நிச்சயமாக மன உறுதி மிக்கவர்களாக தான் இருப்பார்கள். அவர்கள் வந்து இதில் வந்து எப்படி இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு வடு மாதிரி சில நேரங்களில் வந்து இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறது, இயற்கை இப்படி தான். போன வாட்டியும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்து இருந்தது. 2 பகுதிகளுக்கு இருந்தது. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிறது தான். நிறைய முறை அது மாதிரி நடந்திருக்குது. தென்கோடி மாவட்டங்களில் ஒரு வரலாறு காணாத மழை என்பது நிகழ்ந்திருந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது. அன்எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக எதிர்பார்த்திராத அளவிற்கான ஒரு மழைன்னு சொல்லலாம். அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறது தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அண்டு இப்போ கூட நான் ரேடார் இமேஜஸை பார்க்கும்பொழுது பார்த்திங்கனாக்கா அடர்ந்த மழை மேகங்கள் இருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரியில் தான் விழுந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மழை அளவுகள் என்பது மேலும் வந்து அதிகரிக்கலாம், தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். மேபி ஸோ 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வடகடலோர மாவட்டங்களில் ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளே இப்போ 8:30 மணிக்கு வாக்கில் மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும் பொழுது எத்தனை பகுதிகளில் 400 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பகுதிகள். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வில்லியனூரில் ஒரு ரெயின்காஸ்ட் ஸ்டேஷன் இருக்கும். மேபி இதில் வந்து ஒரு பாகூரில் நமக்கு தனியார் மழை மாறி ஒன்று இருக்குது. ஸோ அதை வைத்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி வந்து மேசிவ் தான். இப்போ என்னன்னாக்கா சுழற்சி நெருங்குது இல்லையா, இப்போ வந்து அது வந்து கரையை கடந்த பிறகு இந்த கன்வர்ஜென்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகலாம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப. ஏன்னா அது வந்து கரையை கடந்த பிறகு என்ன மாதிரியான பாத்து எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மழை வாய்ப்புகளும் இருக்கும். கடலூர் மாவட்டத்திலையும் மழையானது பதிவாகி கொண்டு தானே இருக்குது. நீங்கள் எதுக்கு கடலூர்னு நிறைய பேர் வந்து டைப் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். ஆல்ரெடி அங்கே 96 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இப்போ இதுக்கு முன்பாகவே சொல்கிறேன், ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே அங்கே 96 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன். 11:30 மணி வாக்கில், இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்பாக. அப்போ மறுபடியும் நீங்கள் ஏன் வந்து கடலூர்னு சொல்கிறீங்க? கடலூரில் தான் மழை வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல. பட் என்னென்னா ஹெவி பேண்ட் வந்து புதுச்சேரி பக்கத்துலேயே ஸ்டக்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த அடர்த்தியான மழை மேகங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக அதிக அளவிலான மழையானது பதிவாக இருக்கிறது. இவை போக தற்சமயம் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும், ஏன் தருமபுரி
மாவட்டத்தில் கூட மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வருகிறது. பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வருகிறது. சுழற்சி ஒருவேளை உள்ளே வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த திசையில் பயணித்தது அப்படிங்கும்பொழுது, அதாவது தென்மேற்கு திசையில் அது பயணித்ததுனாக்கா மேபி டெல்டாவில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மேற்குள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்னாக்கா இனிமேல் எங்கே பார்க்குறது? இப்போ இந்த பகுதிகளுக்கு மழை பொழிவு இந்த அளவுக்கு அது கொடுத்து விட்டது. இனி இப்போ எந்தெந்த பகுதிகள்லாம் பலனடையுதோ அது மூவ் ஆனிச்சுனாக்கா அந்த பகுதிகள் இன்னமுமே பலனடையும். ஏன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சொல்லலாம். ஆல்ரெடி அது வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்குது இந்த மழையினால். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்து விட்டது. இப்போ இந்த சர்க்குலேஷன் உள்ளே நகர்ந்து போகுதுனாக்கா அதுவும் கண்டிப்பாக அந்த ஜவ்வாது ஹில்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பொழிவை ஏற்படுத்த தான் செய்யும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப தான் இது அனைத்துமே வந்து அமையும். அதற்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ கண்ணு முழிச்சு சுழற்சி லேண்ட்ஃபால் ஆன பிறகு அதனுடைய நகர்வையும் ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் நாளைக்கு போஸ்ட்டே பண்ண முடியாது. நான் இப்போ இதை பதிவு செஞ்சுட்டு நான் வந்து உறங்க சென்றுடுவேன். காலையில் எழுந்திரிச்சு சுழற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகளை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்வேன். அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இதுதான் சரியான அணுகுமுறை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து நிகழ்நேரத்துக்கு வருவோம். நிகழ்நேரத்தில் என்ன மாதிரியான நிலவரம் நிலவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எங்கே அதிக அளவிலான மழை பதிவாகி கொண்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக அந்த அடர்த்தியான மழை மேகம் என்பது இப்போ நம்ம புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. மரக்காணம், புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, காலாப்பேட்டை அருகிலலாம் ஓரளவிற்கு இன்டென்ஸான மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. ஆரோவில் அருகில் கூட வலுவான மழை மேகங்கள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா திண்டிவனம், புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், பரவலான மழை மேகங்கள் அது. அதே போல் விக்கிரவாண்டி, விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகள், முட்டட்டூர் சுற்று வட்டார பகுதிகள், செஞ்சி சுற்று வட்டார பகுதிகள், சேட்பட்டில் கூட மழை மேகங்கள் இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான மழை மேகங்கள் என்பது செஞ்சி, திண்டிவனம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், ஆரோவில், புதுச்சேரி, வில்லியனூர், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதிகமாக இதில் வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிருக்கணும். அது என்னங்கிறது மழை அளவுகள் பட்டியல் வரும்போது நமக்கு தெரியும். கிளியனூரில் கூட அதிக அளவிலான மழையானது பதிவாக இருக்கக்கூடும். இவை போக நம்ம சேட்பட்டு, திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அதே போல் ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், செங்கத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், செங்கம் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், வேலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாகவே மழை மேகங்கள் காலையிலேருந்தே பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. வேலூர், அடுக்கும்பாறை சுற்று வட்டார பகுதியில், கண்ணமங்கலம் அருகில், ஆம்பூர் அருகில், வாணியம்பாடி, ஏலகிரி சுற்று வட்டார பகுதிகளில், ஊத்தாங்கரை, அரூர் சுற்று வட்டார பகுதிகளில், சங்கராபுரத்தில், சின்ன சேலம், இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி தான். சங்கராபுரமும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி தான். தியாகதுர்கம் சுற்று வட்டார பகுதி, அதே போல் கங்கவள்ளி, சேலம் மாவட்ட கிழக்கு பகுதி, ஆத்தூர், நம்ம வாழப்பாடி சுற்று வட்டார பகுதி, ராசிபுரம், நாமக்கல் மாவட்ட பகுதி, கலங்கினி, பெருமாப்பட்டி, இவை தவிர்த்து நிறைய இடங்கள், மல்லசமுத்திரம், சேலம் மல்லசமுத்திரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியான துறையூர் சுற்று வட்டார பகுதிகள், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள், செந்துறை, உடையார்பாளையம், காட்டுமன்னார் கோயில், ஆண்டிமடம் சுற்று வட்டார பகுதி, சீர்காழி சுற்று வட்டார பகுதியிலும் மழை மேகங்கள் வந்து பதிவாகுது. கடலூர், பன்ருட்டி சுற்று வட்டார பகுதியிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. கடலூரில் செஞ்சுரி அடிச்சிட்டுங்க. ஏன்னா அப்போயே 96 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து இருந்ததுங்க. இந்நேரத்துக்கு இப்போ பதிவாகி கொண்டு இருக்கிற கூட இப்போ இந்த மழை மேகங்களில் காட்டுற மாதிரி மழை பதிவாகி இருந்தாலே 100 மில்லிமீட்டரை தாண்டி போயிருக்கும். பட் அவங்களுக்கு என்னன்னாக்கா பாண்டிச்சேரியில் ரொம்ப அதிகமாக மழை எக்ஸ்ட்ரீமாக வந்து பதிவாகிட்டு இருக்கு அந்த ரீஜியனில். இது இப்படி தான் இருக்கும். பட் அந்த சுழற்சி நகரும்பொழுது பார்த்திங்கனாக்கா நம்ம எதிர்பார்த்திருந்த திசையில் நகர்ந்ததுனாக்கா கடலூரிலும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. பட் அது எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதன் பிறகு நான் வந்து உங்களுக்கு உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புகளை நான் காலை நேரத்திலே பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படின்னா பிற்பகல் நேரத்திலே நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். பட் காலை நேரத்தில் நான் மேலோட்டமாக சில தகவல்களை பகிர்றேன். அதன் பிறகு நம்ம பிற்பகல் நேரத்தில் விரிவான அறிக்கையை வந்து பதிவு பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். கரூர் மாவட்டத்திலே மழை மேகங்கள் ரொம்ப திரளாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நிறைய பகுதிகள் பலனடைந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து தெரியுது. பட் அதில் அதிகமான பாதிப்புகளுக்கு இந்த புதுச்சேரி மாவட்ட பகுதிகளும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகளும் உள்ளாகி இருக்குது. மழை வந்து ஒரு அளவுக்கு மேலே போணுச்சுனாக்கா அது வந்து பாதிப்பு தான். சரி, இதுக்கு மேலேயே பேசி நான் ரொம்ப பிளேடு போட விரும்பலை. நான் இப்போ சிரிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? பட் இருந்தாலும் வந்து ஒரு வருத்தம் ஒன்று இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அங்கே வந்து இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்கள் நம்ம சேனலே வந்து முகநூல் பக்கத்தில்
எந்த நகரத்தை மையமாக வைத்து இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும், எந்த மாநிலத்தை மையமாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்குமான ஒரு சேனல் தான் அது, ஒரு பக்கம் தான் அது. ஸோ புதுச்சேரி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எனக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்புடைய பகுதிகள்னு சொல்லலாம். நான் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய பகுதிகள். இன்றைக்கி நான் வந்து எங்கள் ஊருக்கு போகிறா இருந்தால் கூட அந்த வழியாக தான் பயணம் நான் வந்து மேற்கொள்ளணும். ஸோ இந்த அளவிற்கு கனமழை பதிவாக இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது எனக்கு வந்து மழை முதல்ல பதிவாகும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. இப்போ மழை எப்போ நிற்கும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நிற்கும், சுழற்சி வந்து கரையை கடந்திருக்கணும் இந்நேரம். ஏன்னா அப்போயே வந்து நம்ம வந்து 15 கிலோமீட்டர்கள் தொலைவில் தானே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், அந்த புல்லட்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ இந்நேரத்துக்கு பார்த்திங்கனாக்கா அது வந்து கரையை கடந்திருக்கும். மேபி அந்த மையப்பகுதி கரையை கடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இருங்க, எதுக்கு ஒரு தடவை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இப்போ லேட்டஸ்ட்டு புல்லட்டின் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அது இன்னும் ஒரு உறுதித்தன்மை மிக்க தகவலாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹவர்லி புல்லட்டின்ங்கிறது இல்லை, 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணலை. ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். பட் மையப்பகுதி வந்து கரையை கடந்து கொண்டு இருக்கிறது. கிராஸ்டு கோஸ்ட் க்ளோஸ் டு புதுச்சேரி. கிராஸ்டு ஆக்சுவலாக அது வந்து லேண்ட்ஃபால் ஆகிட்டுங்க. ஸோ அந்த தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்டுங்க. மையப்பகுதி வந்து கரையை கடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அறிவிப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் வந்து 15 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் புதுச்சேரி கொடுத்துருக்குறாங்க. பட்டு அந்த அறிக்கையில் கிராஸ்டு த கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நியர் புதுச்சேரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கரையை வந்து கடந்திருக்கும், இல்லைனாலும் கரையை வந்து கலந்துரும். ஸோ இங்கே வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க. கரையை வந்து கடந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து உட்பகுதிகளில் நகர்ந்து போக தான் பார்க்கும். பெரும்பாலும் அங்கேயே வந்து நிற்காது. அண்டு இந்த மழை கொஞ்சம் தேவையும் கூட, அதே சமயத்தில் தேவைக்கு அதிகமாகவும் பதிவாகிட்டு, அதை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டுட்டு போயிடலாம். அதுதான் வந்து சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நிறையவே பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இதில் எடிட்லாம் எதுவும் இருக்காது, நான் இதை அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு நடுவில் போர் அடித்தா கூட பரவாயில்ல. இல்லை, அது கடைசியில் தானே சொல்கிறேன். நீங்கள் இப்படி தான் கேட்டாகணும், வேறு வழி இல்லை. பட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். முடிஞ்சால் இதன் பிறகு கூட நான் வந்து நமது எக்ஸ் தளத்துலேயும் நமது முகநூல் பக்கத்துலேயும் ஷார்ட்டாக இந்த சில விஷயங்களை இப்போ என்ன நிலவரை கொண்டு இருக்கிறதுங்கிறத நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ் தளத்தில் நம்மளோட ஐடி என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. முகநூல் பக்கம் நிறைய பேருக்கு வந்து தெரியும். நான் அந்த ஐடியெல்லாம் வந்து இனிமேல் வந்து ஒரு காணொலிக்கும் கீழே வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து அங்கேயும் இப்போ என்னை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எதனால் சொல்கிறேன்னாக்கா, அதில் ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிவிடுவேன், ஈஸியாக என்னால் சொல்ல முடியும். இது வந்து ஒரு காணொலியாக மேக் பண்ணும்போது லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கேள்விக்கான பதில்கள்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த சுழற்சி வந்து நம்ம எதிர்பார்த்த திசையில் நகரும் பொழுது உட்பகுதிகளில் ஓரளவிற்கு எங்கெல்லாம் மழை இப்போ எங்கே மழை பதிவாகி கொண்டு இருக்குதோ அந்த இடங்களில் இன்னுமே மழையினுடைய அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன். உட்பகுதிகளில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த பகுதிகளெல்லாம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். மழையளவுகள் பட்டியல் காலையில் வரும்பொழுது ரொம்ப மேசிவாக இருக்கும். ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க. நன்றி, வணக்கம்.